அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். பேக் டு பெவிலியன் வந்தாச்சு. சரி, அதை விட மிக முக்கியமான தகவல், நம்ம எங்கே போனால் எங்கே வந்தால் என்ன, நம்மளுக்கு தகவல் தானே முக்கியம். ஏன்னா நேட்டோ நாடுகளை வைத்து ஒரு வகையில் அமெரிக்கா இழுக்க பார்க்குறாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஈரான் விவகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க விடாகொண்டன் கொடாகொண்டன் கணக்கில் இருக்காங்க. அதனால் அடுத்த கட்ட நெருக்கடியை கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் ஈரான் இறுதியாக தெளிவாக தனது டைலாக்கை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, நான் நிறைய விஷயம் முன்கூட்டியே உடைக்க விரும்பலை. எல்லா கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கும் நம்ம உள்ள கிடுக்குப்பிடி பதில்களாக கிடைக்க போகிறது. நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு சீரியஸான பதிவு போகிறதுக்கு முன்பு உலகளாவிய அளவில் பேசப்பட்ட ஒரு வீடியோ பதிவு நான் அது உங்ககிட்ட காட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் 2 வீடியோ பதிவு ஷேர் பண்ணுறேன். ஒரு வீடியோ பதிவு குறிப்பாக இஸ்ரேலுக்கு பயங்கர பேக் ஃபயராக இருக்குது. அது அமெரிக்க தரப்பில் கூப்பிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை விட இன்னொரு பதிவு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பாருங்கள். இந்திய பிரதமர் மோடி அவர்களும் இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் எனக்கு மோடி அவர்கள் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு மெலோடி சாக்லேட்டை தூக்கி காட்டியிருந்தார். இது எதிர்கட்சிகள் ஒரு மாதிரி க்ரன்ச்சாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி நாங்கள் மேக் இன் இந்தியா சாக்லேட்டை அதிகமாக நாங்கள் பண்ணியிருக்கோன்ற அடிப்படையில் அவர் காட்டியிருக்கான்ற மாதிரிலாம் இந்த தரப்பில் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வீடியோ பதிவு பயங்கரமாக வயலாக இருக்குது. சரி, ஓகே. அது இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜாயின்ட் இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கடந்த 3.5 வருஷத்தில் 7 தடவை மீட்டை அட்டன் பண்ணியிருக்கோம். நட்பின் அடிப்படையிலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையிலும் சரி, எல்லா வகையிலும் கிட்டத்தட்ட 12லேருந்து 13 அக்ரிமெண்ட் MOU சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 12லேருந்து 13 MOU என்ன விதமான அக்ரிமெண்ட்லாம் நம்மளுக்கு ரீச் ஆக போகுதுன்றதை உங்களுக்கு நாளை பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்டில்னா அவங்க மீட் போயிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு பதிவு பயங்கர வைரலாக இருந்ததா. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் அவங்க ஜார்ஜியா மெலோனி அவருக்கு மெலோடி சாக்லேட் கொடுத்த விவகாரம் எல்லாம் ஒரு மாதிரி மிக்சடு ரியாக்ஷனாக இருந்ததுன்றதையும் நான் உங்ககிட்ட காட்டிடுறேன். அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இது 2வது பதிவு. ஒவ்வொரு வீடியோ பதிவாக பாருங்கள். அங்கே இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டி மினிஸ்டர் அவர் பென்குவிர். இந்த பென்குவிர் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பல் வழியாக அந்த ஃப்ளோட்டிலியாவில் வந்தாங்க. எத்தனை நாட்டு கப்பல்லேருந்து வந்தாங்க, எத்தனை நாட்டு மக்கள் அப்படின்னா, அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, துருக்கி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, கனடா, UK, கிரீஸ், அல்பேனியா, போர்ச்சுகல். இந்த நாட்டிலிருந்து வந்த அந்த படகுல, அதாவது ஃப்ளோட்டிலியான்னு சொல்லுவாங்க, அவங்க காசாவை ரீச் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்படி வரதுக்கு முன்பு இவர் போய் தடுக்கிறார். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போட்டை திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட துருக்கியிலிருந்து 2 போட்டு வந்துச்சு, அதை திருப்பி அனுப்பிட்டாங்க. இல்லை நீங்கள் ரிட்டர்ன் போயிடுங்கன்ற மாதிரி திருப்பி அனுப்பினாங்க. அதுக்கு துருக்கி தரப்பில் கண்டனம் தெரிவித்தாங்க. சாதாரண கண்டனம் கிடையாது, தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, வழக்கமாக திருப்பி அனுப்பாமல் இந்த பென்குவியனுடைய யோசனையை கேட்டு கொண்டு எல்லாத்தையும் முட்டி போட வச்சு, கையை கீழே வச்சு ஒரு மாதிரி இந்த ஒரு அதாவது கைது பண்ணி இப்படி வச்சது பெருசாக ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ள நுழைய முடியாமல் திருப்பி அனுப்புறதுன்றது வேறு. ஆனால் திடீர்னு இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே எதிர்ப்பு வரும். ஏன்னா இது கையை கட்டி கீழே ஏதோ நீல் டவுன் பண்ணி முட்டியை போட்டு உட்காந்து நீங்கள் ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட இந்த மாதிரி டீல் பண்ணுறதெல்லாம் யாராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நான் முதல் முறையாக உடனடியாக நெதன்யாகு அவர்கள் ஒரு ட்விட் போடுறதோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் அந்த ட்விட்டை பாருங்களேன். அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் டெரரிஸ்ட்கிட்ட இருந்து தற்காத்து கொள்வதற்கோ பாதுகாத்து கொள்வதற்கோ உரிமை இருக்குது. அதனால் இந்த டெரிட்டரி நம்ம வாட்டர் பகுதிக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களை தடுப்பதற்கான ப்ரிவென்ட் பண்ணுவதற்கான உரிமை இருக்குது. ஹவவர் எதுவாக இருந்தாலுமே மினிஸ்டர் பென்குவிர் பண்ணுறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது அவர் பண்ணது நாட் இன் லைன், நம்மளுடைய லைனில் இல்லாத ஒன்று அவர் பண்ணியிருக்கிறார்.
இஸ்ரேலுக்குன்னு ஒரு வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ் இருக்குது, அதை உடனடியாக நீங்கள் அது ப்ரோவோக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனது கண்டனத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார். அவர் சப்போஸ் பதிவு செய்யாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கடுமையான எதிர்ப்புகள், ஏற்கனவே ஐரோப்பா நாடுகளிலிருந்து மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோட்டிலியாவில் வந்து கூட்டு வந்து அந்த மக்கள் இப்படி பண்ணுவது என்பது அது சரியான அணுகுமுறையும் அல்ல, அது கரெக்டுமே அல்ல. அது வேற மாதிரி ரியாக்ஷன் ஆகிடும். பட் அவர் முன்கூட்டியே சுதாரிச்சிட்டார். சரி, நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நான் இஸ்ரேலுடைய விவகாரத்தை சொல்ல போகிறதுக்கு முன்பு மற்றொரு மர்மத்தையும் வந்து பொடேன்னு உடைச்சிட வேண்டியதுதான், தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட வேண்டியது தான். மே 19 யூகேவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு நியூ லைசன்ஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது டீசல் அண்ட் ஜெட் ஃபியூலுக்கு தேவையான எல்லாமே யாருக்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணலாம், ரஷ்யானுடைய கம்பெனி ஆயில் கம்பெனிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணலான்னு சொல்லிட்டு செப்பரேட் லைசன்ஸ், அதாவது மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரஷ்யன் லிக்விடிஃபைட் நேச்சுரல் கேஸுக்கு ஒரு செப்பரேட் லைசன்ஸே வந்து இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த செப்பரேட் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அடுத்து ஒரு 30 நாளைக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த பொருளாதார தடைகள், குறிப்பாக ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடையை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லைசன்ஸுடைய பர்மிட் வந்து அடுத்த லெவலில் போது கிட்டத்தட்ட இறக்குமதி பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நான் உங்களுக்கு முந்தைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன். நான் அது யூகே வந்து ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடையை நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன டேஸ் இருக்குது நீங்கள், ஏன்னா நீங்கள் தான் சர்வதேச கடல் பகுதியில் ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த கப்பலை பிடிச்சி வச்சுக்கிட்டு பயங்கரமான மிரட்டலை கொடுத்தீங்க. இன்னுமே உங்களுடைய நபர்கள் வந்து அந்த சர்வதேச கடல் பகுதியில் இருந்துட்டு வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக கொடுக்குறீங்க. பொருளாதார தடைகளை முடிக்க அடிக்கிறீங்க, பயங்கரமாக பேசுகிறீங்க. அதுவும் ஜெலன்ஸ்கியில் சொல்லவே வேண்டாம். ஆனால் நீங்களே இன்னைக்கு ஓடி வந்து மறைமுகமாக தடைகளை நீக்கி ரஷ்யா கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, மற்ற நாடுகளை நீங்கள் கேட்பீங்களான்றாங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் இந்தியா கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு வாங்காமல் இருப்போம், அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், ஆனால் இனி எந்த நாடும் இதில் தலையிட முடியாது, குறிப்பாக அமெரிக்கா தலையிட முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கான அர்த்தத்தை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடுச்சு. இன்னொரு சார்ட்டை கூட உங்ககிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் காட்டியிருந்தேன். நான் அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ண அந்த ஆயிலோட லிஸ்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ளஸ் வந்து பெட்ரோல் டீசல் இது எல்லாம் சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இத்தனை வருஷத்தில் இப்போ லாஸ்ட் வந்து 2025 வாங்கினதை விட 2026 ஜஸ்ட் 3 மாதத்துலேயே அதிகமாக இருக்குது. இவங்க எல்லாமே மறைமுகமாக வாங்கியிருக்காங்க, வாங்குறாங்க, இதுக்கப்புறம் வாங்கவும் போகிறாங்க. என்ன காரணம்? இந்த ஈரானுடைய யுத்தம் தான் காரணம். அதனால் இவங்க இதுக்கப்புறம் ஏதாவது வாய் பேசினாங்கன்னா அது வந்து வேற மாதிரி போயிடுன்றது எச்சரிக்கையோடு இந்த பதிவை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது நான் கொஞ்சம் டெப்த்தாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. கடைசியில் ஐரோப்பா வந்து மாட்டுவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக வசமாக வச்சுக்கிட்டாங்க. அது யூகேவுடைய வசனம்லாம் நம்ம காது பழுத்து போயிடும், அந்த அளவுக்கு வசனம் விட்டாங்க. ஓடி போயிட்டு நம்மளுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன், அடை கொடுக்குறேன்னு இப்போ கூட ரீசெண்டாக பயங்கரமாக பண்ணாங்க. அந்த தடை இந்த தடைன்னு போட்டு யூகே வந்து தன் தலையிலே மண்ணு வாரி போட்டுக்கிட்டு கடைசியில் ஓடி போய் நீங்கள் அங்கே நின்றீங்க பற்றியா, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஐரோப்பா நாடுகளுமே. நான் ஏன் இதை இத்தனை தடவை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக உங்கள் உள்மூலையில் போய் உட்கார வைக்கிறேன்றது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு கனெக்டிங் டாட் வந்து புரியும்னு நினைக்கிறேன் நான். சரி, அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து இஸ்ரேலினுடைய பார்லிமெண்ட்டில் அடுத்து எலெக்ஷன் வந்து சீக்கிரமாக நடத்திடலாம், கிட்டத்தட்ட டிசால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மனதாகவே ஆதரவு குரல்கள் வந்திருக்கிறது. ஏன்னா அவருக்கான மெஜாரிட்டி வந்து 61 சீட்டு தான் இருக்குது. 61 சீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் அதில் நிறைய விஷயங்கள்லாம் குளறுபடிகள், கூட்டணி கட்சிகளோட சூழ்நிலை நிறைய ஆங்கிள் இருக்கிறதுனால எலெக்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு மனதாக முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இனி நெதன்யாகு அரசு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்காத பட்சத்தில் செப்டம்பர் 1, செப்டம்பர் 15 அப்படின்னா அக்டோபர் 27 இந்த 3ல் ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் வரும். இப்போ அந்த 61 பேர்த்து கூப்பிட்டு அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்,
அப்படி இல்லைன்னா எலெக்ஷனை உறுதி பண்ணணும். ஸோ இது நெதன்யாகு அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கலுமே கூட. பார்க்கலாம் பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் இந்த ஈரான் யுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க்கை போட்டு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி அந்த குரூப் கிட்ட வந்து அவங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய மெயின் சீஃப் வந்து பேசினார். அவர் சீஃப் வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ஆள் பற்றாக்குறை இருக்குது நம்ம இராணுவத்தில், இஸ்ரேலுடைய இராணுவத்தில் வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அதுவும் வந்து ஹெராடி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதான் ஏற்கனவே அவங்களுக்கு கட்டாய இராணுவ பயிற்சியெல்லாம் கொடுக்கப்பட்டது. பட் அவங்க எதிர்த்து பயங்கரமாக போராடினாங்க. அந்த சட்ட விலக்கு கொடுத்ததுக்காக தான் நெதன்யாகு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு சில கட்சிகள் விலகிட்டாங்க. அது என்ன, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டும் இராணுவத்தில் இருக்கக்கூடாது, நாங்கள் மட்டும் இருக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கணைகள்னால நிறைய பேர் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கான வாபஸை கூட வாங்கினாங்க. ஆல்மோஸ்ட் 50,000 80,000 பேர் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்களாம், வாங்க வந்து கட்டாய பயிற்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த எராடி மென் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரூப் குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு. ஆனால் அவங்க அந்த லெட்டரெல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ 50,000 80,000 பேர் லெட்டர் வாங்கிட்டு எவ்வளோ அவங்க ரிட்டன் பயிற்சிக்கு வராங்கன்னா 1200 2100 வரைக்கும் தான் வராங்க. இது எல்லாமே அரசாங்கம் முன்னின்று சரியான முறையில் ஒரு கைடன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஆட்கள் பற்றாக்குறை என்ற நிலைமை வந்து நம்மளுக்கு வந்திருக்காது. இதை வந்து நீங்கள் சரியாக கைடப் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல முன் வைக்கிறாங்க. இருந்தாலும் ரிசர்வில் இருக்கக்கூடிய வீரர்கள் நம்ம கிட்ட வந்திருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவத்தில் வந்து சேர மாட்டேன்றாங்க. ஆளுகின்ற அரசாங்கம் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இந்த இடத்துல வைக்க முடிகிறது. அப்போ நம்ம இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா நெதன்யாகு அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. அதனால ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா நேற்று வந்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் 2 பேருமே வந்து ஃபோனில் ரொம்ப நேரம் பேசினாங்களாம். ஒன் ஆஃப் த லென்த்தி அண்ட் ட்ரமாட்டிக் கால் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து நிறைய பத்திரிகைகள்லாம் சொன்னாங்க. ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசியிருக்காங்க 2 பேரும். மனசில் அந்த பாரத்தெல்லாம் இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். மனசை விட்டு பேசினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செய்தியாளர்கிட்ட வந்து கேட்கும்போது நெதன்யாகு வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ, டூ வாட் எவர் அது வந்து பண்ணட்டும், நானும் அவருக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவன் எனக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இஸ்ரேலில் அப்ரூவல் ரேட் வந்து 99% இருக்குது. நான் எங்கள் அதிபர் தேர்தல் முடிஞ்சோடனே நேராக நான் அங்கே போய் போட்டி இல்லாமான் இருக்கேன், நான் ஜெயிச்சிடுவேன், இஸ்ரேலில் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவருக்கான ஆதரவு கரம் கண்டிப்பாக நீட்ட போகிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. பட் இஸ்ரேலுக்குள்ள எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா நெதன்யாகு அவர்களுடைய இது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அவங்க இப்போ எலெக்ஷன் முன்னாடியே தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா நெதன்யாகு அவர்களுக்கான பாசிபிள் இருக்கான்னா இல்லைன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம், அது செப்டம்பர் மாதம் தானே, இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையே, அதனால் எலெக்ஷன் நெருங்கும் போது பார்க்கலாம் நம்ம. ஆனால் இன்னொரு விஷயம் அப்போ ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். ஓடி வந்து எனக்கு இப்போ ஒன்றும் ஹரிலாம் கிடையாது, அதாவது பேச்சுவார்த்தைக்கு சீக்கிரமாக வந்து அவங்க உடன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, அவ்வளோதான் கேஸ் விலை பாருங்கள் குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான் இன்னெல்லாம் குறைய போகுது, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க, எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்லாம் கிடையாது. திடீர்னு மனசு இது இன்றைக்கி போயிடுச்சு, திடீர்னு நைட்டோ நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ட்வீட் வரும், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வியட்நாம் வார் வந்து 19 வருஷம், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அது உலக யுத்தம் வேர்ல்டு வார் 2 வந்து அது ஒரு 2 வருஷம் பக்கம் போச்சு, 2 வருஷம் போச்சு. அப்புறம் இன்னும் மற்ற ஒரு சில யுத்தங்கள்லாம் 3 மாதம் 7 வருஷம் அது மாதிரிலாம் போச்சு. ஆனால் பாருங்கள் வெனிசுலா யாருமே நாங்கள் இழக்கலை, ஒரு நாளில் முடிச்சிட்டோம். ஆனால் ஈரான் யுத்தத்தில் 13 பேர் இழந்து போயிட்டோம், அது எங்களுக்கு பெரிய இழப்பு தான். ஆனால் அமெரிக்காவுடைய ப்ரீவியஸ் வார்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருக்குறாங்க. அதனால் அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கான தீர்வுகள் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருன்றாங்க. அப்போ அமெரிக்கா என்ன மனநிலை இருந்தாலுமே வந்து ஈரான் தரப்பில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அராக்சிஸ் தரப்புல இருந்து, நீங்கள் எங்களுடைய ஒரு சில டீட்டெயில் மூலயமா கலெக்ட் பண்ணதில் தாக்கல் நடத்தலான்ற எண்ணத்தில் இருக்கீங்க, அப்படி நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா முடிச்சிடும், நீங்கள் கற்பனைக்கே எட்டாத அளவுக்கான திட்டங்களை தீட்டி வச்சுருக்கோம், அனைத்து வித திட்டங்களும் உங்களுக்காக தான், ஒவ்வொரு திட்டமாக சொல்லட்டுமான்ற மாதிரி தான் அவர் கேட்டிருக்கிறார். சரி சரி இந்த திட்டத்தெல்லாம் ஏற்கனவே நாங்கள் கேட்டுட்டோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிடில் ஈஸ்டையும் தாண்டி பல இடத்துல உங்களுக்கான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் சொல்கிறலாம் கேட்காதீங்க, அவ்வளோதாங்க வார் முடிய போதுங்க,
லெட்ஸ் மேக் ஏ குட் டீல், சூப்பரான டீலு, அவ்வளோதான் ஆன் தி வேல வந்திருக்குன்றாரு. ஆனால் பாருங்கள், இந்த முதலீட்டாளர்கள் வந்து எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை தொடர்ந்து நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை மார்க்கெட்டை அவர் மனிப்புலேட் பண்ணுறாருன்னு நல்லாவே தெரியுது. 104, 105 வரைக்கும் போன குரூடாயிலோட விலை 97க்கு வந்துருச்சு. மறுபடியும் என்ன காரணம்? ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அவ்வளோதான் ஈரான் வந்து மேக் ஏ குட் டீல்னு சொல்லிட்டாங்க, அதனால் வாய்ப்புகள் இருக்குன்ற அடிப்படையில் இந்த குரூடாயிலோட விலை இறங்குறான்னா இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 26 ஷிப்பு மேலே இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 26 ஷிப்புக்கு மேலே அனுப்பியிருக்காங்க. அது இல்லாமல் 6 மில்லியன் பேரல், ஒன்று சீனாவுக்கும் இன்னொன்று பார்த்தோன்னா தென்கொரியாவுக்கும் அனுப்பியிருக்காங்க. யார்? ஈரான் பர்மிஷன் கொடுத்து முதல் முறையாக கத்தார் அண்டு ஈராக் இந்த 2 விதமே அனுப்பியிருக்காங்க. ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு இந்த மிகப்பெரிய கப்பல் ரீச் ஆனதுனாலையும் அது இல்லாமல் 24 மணி நேரத்தில் 26 கப்பல் வந்து தங்கு தடையின்றி போயிருக்கு. இதன் காரணமாக கூட மேபி குறைந்திருக்கலாமான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, எனக்கான எதிர்ப்பு வந்து எங்கேயுமே கிடையாது. யார்? ட்ரம்ப் சொல்கிறது. இந்த பிரைமரி எலெக்ஷனில் கூட பாருங்கள், எல்லாமே ஏதோ எனக்கு ஈரான்கிட்ட யுத்தம் தொடங்கினதுனால, விளையாட்டம் வந்ததுனால ஏதோ ட்ரம்ப் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்கன்னு கதையை விட்டுட்டு இருந்தாங்களே, எல்லாமே வெற்றி தான். வெற்றி மாபெரும் வெற்றி. அதனால் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட்லாம் கிடையாது, அடுத்தது அங்கே கிளம்பிட்டுன்னு சொல்லிட்டு கியூபாவுக்கு சுதந்திரம் வந்துட்டு இருக்கான். ஏன்னா அமெரிக்காவை சுற்றி ஒரு 90 கிலோமீட்டருக்கு மேலே எந்த தீவிரவாத நடவடிக்கைகளும் யாருக்கிட்டையும் இராணுவம் இருக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதன் அடிப்படையில் கியூபா மீது தாக்கல் நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க 3 கட்டத்தில் திட்டிருக்காங்க. ஒருவேளைங்க ஈரான் சொல்லிட்டு அதை ஃபுல்லாக அங்கே ஹோல்டு பண்ணிட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லி 4 விதத்தில் போட்டிருக்கு. ஒன்று வந்து பியூட்டோரிக்காவும், அது பக்கத்தில் இருக்க டாமினிக்கன் ரிப்பப்ளிக், அப்புறம் வந்து ஹெய்த்தி, இங்கே இருந்து தான் இவங்களோட படைகள் வந்து கப்பல் மீது எல்லாமே அப்படியே உள்ள நோக்கி போகிறதாகவும், அப்புறம் விமானப்படைகள் மூலியமாகவும் தாக்கல் நடத்துறது மேல் பரப்பிலையும் சரி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உள்ள ஊடுருவதும் சரி, பலே திட்டங்களை வகுத்திருப்பதாக செய்தி ஊடகங்கள் பலமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடவை எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் எதுனா அது ஈரான் சம்பவம் தான். இது வரைக்கும் எந்த ஊடகத்தாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல அமெரிக்கா மறுபடியும் ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறாங்களா இல்லையா அப்படின்றது. இதுக்கு முன்னே தாக்கல் நடத்துனதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக கெஸ் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி நாளைக்குன்ற மாதிரிலாம் வர இழுத்துது. இன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா போர் விமானங்கள் வந்து நிறைய இன்றைக்கி கூட மூவ்மெண்ட் ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சுது. மிடில் ஈஸ்ட்டில் ஃபுல்லாக மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியுது. பட் அந்த மூவ்மெண்ட்டை வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியுமானா அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இதனால் பல ஊடகங்கள் ஓடி வந்து இல்லைங்க தாக்கல் நடத்துவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து ட்ரம்ப் தரப்பில் இனிமேல் ஒரு மாதிரி யுகிக்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சுட்டாங்க. அது இல்லாமல் கியூபா மீது தாக்கல் நடத்துகிற உத்தரவு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நான் என்னுடைய ஆங்கிளில் ஒருவேளை டைவர்ஷன் மாதிரி இதுக்கு முன்பு ஈரான் மீது தாக்கல் நடத்துறது லீக் ஆனதுனால பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. எங்கே நடத்த போகிறோம், எப்படி நடத்த போகிறோம், ஏன்னா மறுபடியும் அவங்க வான் தடுப்பு சாதனங்கள்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தெரியாமல் போனாதான் அது மறுபடியும் அழிக்க முடியும். அதனால் இங்கே ஏதாவது டைவர்ட் பண்ணி போகிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியாது. எல்லா பத்திரிகைகளும் குழம்பி கொண்டிருக்கிறது, நடத்துகிறாங்களா இல்லையா, இல்லை வாய் வார்த்தைகள் மட்டும்தானா அப்படின்றது குழம்பி கொண்டிருக்கிறது. ஆனால் நாட்களை தள்ளி போடுவது என்பது வந்து அது மற்ற அரபு நாடுகள்லாம் கேட்கலாம் கிடையாது, இவங்களா தள்ளி போடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு நான் 2 காரணத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு மார்க் ரூட்டி அவர்கள், நேட்டோனுடைய தலைவர், என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஐரோப்பா, யூகே, துருக்கி, நார்வே போன்ற நாடுகள்லாம் இணைஞ்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட 500 மில்லியன் மக்கள் இருக்காங்க. ஆனால் ரஷ்யா கிட்ட எவ்வளோ வெறும் 120 140 மில்லியன் மக்கள் தான் இருக்காங்க. அப்போ அவங்கள விட நம்ம 350 மில்லியன் மக்கள் அதிகமாக இருக்கும் ஒன்று சேர்த்தனோம்னா. ஆனால் நம்ம என்ன தடுமாறிட்டு இருக்கோம். இனி வந்து ரஷ்யாவை அடிக்கணும், பிரித்து மேயணும், நம்ம வந்து செல்ஃப் டிஃபீட்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனுஷன் பயங்கரமாக சொல்லிட்டு, நம்ம சரியான நேரத்தில் நம்ம நட்பு வட்டாரங்களை அங்கீகரித்து அவங்களோட இணக்கமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரஷ்யா வந்து வெற்றி பெறலான்றார். அப்போ எந்த நோக்கி சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு 9000 வீரர்கள், அதாவது வாஷிங்டன் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற எல்லா இடத்துலேருந்து 5000 வீரர்களும், போலந்திலிருந்து 4000 வீரர்களை ரிட்டர்ன் வாங்குறாங்க. ஏற்கனவே ஜெர்மனியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வீரர்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க.
யார்? அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவுடைய வீரர்கள் தான் நேட்டோன்ற போர்வையில் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜெர்மனி விலகுறாங்க. ஜெர்மனி இப்போ நாங்கள் ஓடி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து போலந்துலேருந்து வெளியே வராங்க. அடுத்து போலந்து தான், ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த யுத்தத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது உங்களுக்கு நீங்கள் கொழுப்பெடுத்து போய் அடித்தா நாங்கள் என்ன பண்ணுறது, அது உங்கள் பாடு அப்படின்ற மாதிரிலாம் வெளிப்படையாகவே சொன்னாங்க. இன்னும் மற்ற நாடுகளும் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ அமெரிக்கா என்ன உணர வைக்கிறாங்கன்னா, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, நாங்கள் உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு கொடுப்போம், ஆனால் நீங்கள் எங்களுக்காக இங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வீரர்கள் பின்வாங்க. இப்போ நேட்டோ நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுறாங்க, வாங்க நம்ம ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்காவுக்கு இணையாக போனால் தான் அவங்க இங்கே வருவாங்க, இல்லைன்னா நம்மளுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வரவழைப்பதற்காக அமெரிக்கா தள்ளி போட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு திட்டத்தை வந்து பெருசாக தள்ளி போட்டே இருக்கிறாங்க. அதனால தான் வீரர்களை வந்து இந்த புல் டவுன் ஃபுல்லாக எடுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க. நேற்று வந்து போலந்து கெஞ்சியும் பார்த்துட்டாங்க, கால் விடாத குறையா உங்களை நம்பி தான் நாங்கள் 3 பில்லியன் மேலே செலவு பண்ணோம், எல்லாம் பண்ணோம், கடைசியில் நீங்கள் வீரர்களை பின்னு வாங்குறீங்கன்னா எந்த வகையில் நியாயன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்காவுடைய எதிர்பார்ப்பு நேட்டோ வந்தால் தாக்கல் நடத்திவிடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறதா, அதற்கான திட்டங்களில் அந்த இப்போ 2-3 கட்சிகள் இருந்ததுன்னா அதை இணைக்கிற பணிகள் இருப்பாங்கல்ல ஒரு சிலர்லாம், அந்த மாதிரி இணைக்கிற பணியில் இப்போ நேட்டோடைய தலைவர் மார்க் ரூட்டே இருக்கிறாருன்னு ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம். நம்ம அடுத்து சீனா கிட்ட போகிறதுக்கு முன்பு இன்னொரு விஷயத்தை பேசுகிறேன். யுஏயுடைய மினிஸ்டர் இந்த ADNOC சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 50% பைப்லைன் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து இல்லாமல் கடந்து போகிறதுக்காக நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோன்றாங்க. இது என்ன பஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது? முந்தானே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க பைப்லைன் நாங்கள் 2027 பண்ணுறோன்னா, அதுக்குள்ளே 50% தான் நம்புற மாதிரி இல்லையே. ஏதோ சொல்கிறாரு, நம்பினாதான் நம்மளுக்கு சோறுற மாதிரி சொல்கிறாரு. ரைட். இப்போ சீனா விவகாரம் 20 அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க ரஷ்யாவும் சீனாவும். பட் இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு பெருத்த அடி. இந்த என்விடியானுடைய சிப் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். அமெரிக்கா வந்து இதற்கு முன்பு தடை விதித்தாங்க, நீக்கிட்டாங்க. அதனால் என்விடியானுடைய ஓனர் என்ன பண்ணார், போயிட்டு தெருவில் இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக ஃபேமஸ் பண்ணார். பட் சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பாக ஹவாயும் சரி, இன்னும் ஒரு 2 நிறுவனங்கள் இருக்குது, அவங்கள ஊக்குவிப்பதற்காக நாங்கள் என்விடியா சிப் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் அவரை கூட்டிகிட்டு வந்து ஒப்புதல் கொடுத்துருந்தா கூட சீனா இந்த இடத்துல அமெரிக்காவோட என்விடியா சிப் எங்களுக்கு வேண்டவே வேண்டான்ட்டாங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து என்னெல்லாம் சீன் போட்டு கெத்து காட்டினீங்களோ அது மட்டும் எங்கள் நாட்டுக்குள்ளே ரிட்டர்ன் அனுப்பிடாதீங்கன்ட்டாங்க. அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மட்டும் வேணால் சோயாபீன்ஸ் அனுப்புங்க, இறைச்சி அனுப்புங்க, மீதிலாம் கூட அனுப்புங்க, ஆனால் இந்த விவகாரம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது ரஷ்யாவுடைய வருகையும் அமெரிக்கா முன்பு போட்ட ஒப்பந்தத்தை நீ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கணக்கு வந்துடும். உங்களுக்கு அந்த வரைபடத்தோட காட்ட விரும்புகிறேன் நான். ஏன்னா வழக்கமாக ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய பைப்லைன் பார்த்தோன்னா பவர் ஆஃப் சைபீரியான்னு சொல்லிட்டு கேஸ் பைப்லைன் இருக்குது. அதை வந்து உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து சீனாவுக்கு வரக்கூடிய முக்கிய பைப்லைன் பார்த்தோம் அப்படின்னா துர்க்மெனிஸ்தான் கசகஸ்தான் வழியாக அவன் வருது. ரஷ்யா என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எல்லை பகுதியில் ஒன்று நாங்கள் கசகஸ்தானில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறோம், அதாவது சென்ட்ரல் ஏசியா சைனா கேஸ் பைப்லைன் நீங்கள் அதை எடுத்துக்கலான்றாங்க. அப்புறம் பார்த்தா சீனாவுடைய பக்கத்துலேயே எங்கள் ரஷ்யாவுடைய அது வந்து ஃபார் ஈஸ்ட் கேஸ் பைப்லைன்னு சொல்லுவாங்க, அதை இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்பு சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 வாரம் ஆகிடும், 1.5 மாதம் ஆகிடும். ஆனால் இப்போ ரொம்ப சீக்கிரமாக பைப்லைன் மூலிமா கொண்டு வந்து சேர்த்தலான்னு இருக்காங்க. அது இல்லாமல் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டு. ஏன்னா ரஷ்யா வந்து பொருளாதாரத்தில் போட்ட ஒரு நாடு. பட் அதையெல்லாம் தாண்டி உக்ரைன் வருது பாருங்கள், அங்கே சீனா அக்ரிமெண்ட்டை வந்து பெரிய அளவுக்கு உற்று நோக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல், சோமு சேனல். நன்றி, வணக்கம்.